சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மனிதாபிமானமற்ற வகையில் அப்பாவி மக்கள் மீதான இதுபோன்ற தீவிர தாக்குதலுக்கு இந்திய மண்ணில், குறிப்பாக நமது இந்திய ஜனநாயகத்தில் அறவே இடமில்லை. இதனை கண்டிப்பதோடு நமது கடமை முடிந்துவிடவில்லை. இதுபோன்ற செயல்களை நடப்பதை அறவே தடுத்தாக வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிந்த சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த புழுதிகரை பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்திற்கு தேவையான இடத்தை தருவதற்கு அந்த பகுதி மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே அங்கு ஒரு பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்து கட்டிடமும், அதே போல் மூலக்காடு பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்தில் 1350 லிட்டர் பால் வருது. அங்கே ஏறக்குறைய 4 சென்ட் நிலம் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்திலையும் பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்க கட்டிடம் கட்டித் தருவதற்கு இந்த அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புழுதிக்கரை கிராமத்தில் டிபிடி 257 என்ற பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் 17/2/1985 பதிவு செய்யப்பட்டு நாளொன்றுக்கு சராசரியாக 15 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து 120 லிட்டர் சின்னேரி மேட்டுப்பட்டி மோட்டுப்பட்டின்னு போட்டிருக்கு, சின்னேரி மேட்டுப்பட்டி தொகுப்பு பாலூட்டும் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. புழுதிக்கரை கிராமத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான 2 சென்ட் நிலத்திற்கு அதிகமாக கேட்டிருக்கோம். இதை உறுப்பினர் கொடுக்கறதுனால நிச்சயமாக பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக எங்கள் ஆட்சி காலத்தில் பெண்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறவை மாடு வழங்கினோம். அது தற்போது இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த பெண்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு அந்த கறவை மாடு வழங்குகின்ற திட்டத்தையும், அதே போல பால் கொள்முதல் எங்கள் மாவட்டத்தில் பார்த்தோன்னு சொன்னால் பால் கொள்முதல் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 1,80,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டது. தற்போது 1,20,000 1,40,000 லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. தனியார் ஊக்குவிக்குவதாக இருக்கிறது. ஏன்னா பால் கொள்முதலை குறைத்திருக்கிறது. எனவே தனியாரை ஊக்குவதற்கு இல்லாமல் ஆவின் நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காகவும் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் இந்த அரசு ஆவணம் செய்யுமா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆட்சி காலத்தில் 23 லட்சம் தான் பால் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்பொழுது 34 லட்சம் பண்ணுறோம், 11 லட்சம் கூட பண்ணுறோம். இப்போ இருக்க லீன் பீரியடு 2 மாதம், இந்த மே மாதமும் ஜூன் மாதமும் பால் உற்பத்தி கம்மியாக இருக்கும். இப்போவே 4,17,000 லிட்டர் கூட பண்ணுறோம். பால் உற்பத்தி ஒன்றும் குறையலை. கறவை மாடு உற்பத்திக்கு 6,000 கோடி கடன் கொடுக்க போகிறோம். அதில் முதற்கட்டமாக 2,000 கோடி கடன் கொடுக்குறோம். ஒரு சங்கம் ஆரம்பித்தா 1 லட்ச ரூபா பணமும் கொடுத்து, கறவை மாடும் கொடுத்து, கடன் கொடுத்து, எல்லா வசதியும் செய்து கொடுத்து தான் பால் உற்பத்தி சங்கத்தில் இன்றைக்கு இந்தியாவிலே அது குறைவாக உள்ள விலை குறைவாக உள்ள 1 லிட்டர் பால் விலையின் விலை 40 ரூபா தான். மற்ற மாநிலத்தில் 54 ரூபா 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ப்ரைவேட்லேயே 56 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆகவே பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் அதிகமான பால் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் 54 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி நிச்சயமாக மேற்கொள்வோம். அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கதிரவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சாக்கண்ணனூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. மேலும் இந்நிலையில் பேரூராட்சிக்கு தேவைப்படும் கூடுதல் குடிநீரை வழங்க நமது திராவிட மாடல் அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சமயபுரம் கண்ணனூர் அந்த பகுதி சமயபுரத்தை சேர்ந்தது. ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக லட்சம் மக்கள் கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள். எனவே குடிநீர் அங்கே அவசியம். அங்கே வந்திருக்கிற பொதுமக்களுக்கு குடிநீர் தேவை இருக்கிற காரணத்தால் இந்த ஆண்டு ஒரு 11.50 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
விரைவிலே பணி தொடங்கி சமயபுரம் முழுமையாக தேவையான அளவிற்கு ஒரு நபர் ஒன்றுக்கு 135 லிட்டர் தண்ணீர் அவங்களுக்கு வழங்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுகிறது. விரைவில் டெண்டர் போக போகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விடை. மணச்சல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இனாம் கல்பாளையம் ஊராட்சியை சேர்ந்த ஈச்சம்பட்டி குடியிருப்பில் உள்ள வடக்கு ஈச்சம்பட்டி, தெற்கு ஈச்சம்பட்டி மற்றும் மேற்கு ஈச்சம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 40 லிட்டர் என்ற திட்ட வடிவமைப்பின்படி 1,40,000 லிட்டர் குடிநீர் இருங்கலூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. தற்போது ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் அபிவிருத்தி பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு ஈச்சம்பட்டி குடியிருப்பில் உள்ள வடக்கு ஈச்சம்பட்டி, தெற்கு ஈச்சம்பட்டி, மேற்கு ஈச்சம்பட்டி, ஜாலி நகர் மற்றும் சக்தி நகர், விக்னேஷ் அவென்யூ ஆகிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் வீதம் திட்ட வடிவமைப்பின்படி 2,64,000 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஈச்சம்பட்டி குடியிருப்பில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் முழுமையாக காவிரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்ற உள்ளீட்டு வரி வரிவினை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. முகவரியில் செயல்படாத பதிவு பெற்ற நபர்கள் மற்றும் பதிவு பெறாத நபர்களை அடையாளம் காணும் பொருட்டு ஆகஸ்ட் 2024 முதல் தெரு தணிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிய வரி செலுத்துவோர் பதிவு செய்யப்படுவதோடு அவர்கள் வாயிலாக கூடுதல் வருவாயும் கிடைத்து வருகிறது. வணிக இடங்களில் சரிபார்க்கும் போது தரவுகளை பெறுவதற்கு ஏதுவாக தெரு தணிக்கை முறையான வகையில் நடத்திடவும் அரண் என்ற ஒரு கைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. பதிவு பெற்ற வணிக இடத்தில் உள்ள வரி செலுத்துவோர், பதிவு பெறாத இடம் அல்லது கூடுதல் இடத்தில் வணிகம் செய்யும் வரி செலுத்துவோர், தவறான நிர்வாக வரம்பினை கீழ் இணைக்கப்பட்ட வரி செலுத்துவோர், போலி பட்டியல் தயாரிப்போர் ஆகியோரை அடையாளம் காண இந்த செயலி உதவுகிறது. வரி செலுத்துவோர் எளிய முறையில் வணிகம் செய்வதை வணிக வரித்துறை ஊக்குவிக்கும் வண்ணம் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரியின் கீழ் பதிவுச் சான்று அறிக்கைகள் தாக்கல் செய்தல், வரி செலுத்துதல், திருப்புத் தொகை பெறுதல் போன்ற வரி செலுத்துவோர் தொடர்பான பல வகையான வணிக நடவடிக்கைகளை இணைய வழியாக மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வரி செலுத்தும் முறையினை எளிதாக்கும் வண்ணம் ஒன்றிணைந்த கட்டணம் இடைமுகாம் UPI மற்றும் பற்று வரவு அட்டைகள் மூலம் சரக்குகள் மற்றும் சேவை வரியினை செலுத்தும் முறை 7/11/2024 முதல் தொடங்கப்பட்டுள்ளது. சரக்குகள் மற்றும் சேவைகளின் வரி இணையத்தின் பின்புலன் அலுவலக மென்பொருள் பயன்பாடு மாதிரி 2 அமைப்பினை 2022 ஆண்டில் வணிக வரித்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் வருவாய் வசூலை மேம்படுத்திடவும் துறையின் அலுவலர்களுக்கு உதவிடவும் தமிழ்நாடு மின்னணுவியல் நிறுவனம் எல்காட் மற்றும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் துணையுடன் முழுமையான தீர்வு திட்டம் 2.0 செயல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது துறை அலுவலர்களின் பணித்திறனை கண்காணிக்கும் பொருட்டு ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் மென்பொருள் தொகுப்புகளால் உருவாக்கப்படுகின்றது. பல்வேறு மேம்படுத்த மேலாண்மை தகவல் அறிக்கைகள் முழுமையான தீர்வு திட்டம் 2.0 உட்புகுத்தப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் கனிவான அணுகுமுறையை கடைபிடித்து அவர்களின் பல்வேறு குறைகளுக்கு தீர்வு கண்டு மேன்மையான வரி நிர்வாகத்தை உறுதி செய்வதையே தலையாய கொள்கையாக கொண்டுள்ள வணிக வரித்துறை 2025-26 ஆண்டிலும் வணிக நலனை கருத்தில் கொண்டு அரசுக்கு வருவாய் ஈட்டுவதிலும் உரிய பங்களிப்பை தந்து சிறப்பாக செயல்படும் என்ற உறுதியை மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வணிக வரித்துறையில் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து துறையின் வருவாய் பெருக்கத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் எங்கள் வணிக வரித்துறையினுடைய ஆணையர் முனைவர் டி ஜெகநாதன் IAS அவர்களுக்கும் துறையின் உயர் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவுத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரப்பதிவு துறையானது அரசுக்கு வரும் மொத்த வருவாயில் 15.4% அளித்து வருவாய் ஈட்டும் துறைகளில் 2வது இடத்தில் உள்ளது என்பதை அனைவரும் அறிவோம். திராவிடர் ஆட்சி மக்களின் போற்றுதலுக்குரிய நமது முதலமைச்சர் அவர்களால் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்றன. இந்த திட்டங்களுக்கு தேவையான நிதியை அளிப்பதிலே பதிவுத்துறையும் தனது பங்கினை அளித்து வருகிறது. நிதியாண்டில் 21,968 கோடி ரூபாய் வருவாயூட்டியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த மாமன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு கழக அரசு பொறுப்பேற்ற
பின்பு 4 ஆண்டுகளில் பதிவுத்துறையின் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கையின் வாயிலாக கூடுதல் வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்திற்கு வருவாய் பெற்றுத் தருவதில் 2வது துறையாக உள்ள பதிவுத்துறையின் நிர்வாக செலவினமானது 2024-25 நிதியாண்டின் துறையின் மொத்த வருவாயில் 2% உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழை எளிய மக்களுக்கு பதிவுத்துறையின் சேவைகள் தாமதமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியதற்கு இணங்க அதனை நிறைவேற்றிட பதிவுத்துறையின் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்காகவும் இந்த அரசால் ஏராளமான திட்டங்கள் வரப்பட்டன. இந்த திராவிட மாடல் ஆட்சியானது அனைத்து மக்களுக்கும் நன்மை தரும் ஆட்சியாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஆட்சியாக அமைந்துள்ளது என்பதனை அனைவரும் அறிவார்கள். கடந்த ஆண்டிலே வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு பெண்மணிக்கும் 888 ரூபாய் அவர்களுக்கு அதன் மூலமாக அந்த தொகை மிச்சமாகிறது, அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது சொன்னார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 1200 ரூபாய் அவர்களுக்கு மிச்சமாகிறது என்று ஒரு தனியார் நிறுவனத்தின் அந்த கணிப்பு மூலமாக சர்வே மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகின்ற நிதி உயர்ந்து கொண்டே செல்கிறது. 2021-22 ஆண்டு 1216 கோடியை ஒதுக்கினார். 2022-23 2728 கோடியை ஒதுக்கினார். 2023-24 3000 கோடியை ஒதுக்கினார். 2024-25 இந்த மார்ச் மாதம் வரை 3215 கோடி இதற்கான நிதி வந்திருக்கிறது. வருகின்ற நிதியாண்டிற்கு 3600 கோடியை ஒதுக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த ஒதுக்குகின்ற ஒவ்வொரு தொகையும் இந்த தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தொகையாக இருக்கிறது. அதே போல போக்குவரத்துறையுடைய செயல்பாடு சிறப்பாக அமைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த தொகைதான் அமைந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த துறை சார்பாக இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த துறை பாழ்பட்டு கிடந்ததை சீர்கட்டு கிடந்ததை சீரமைப்பதற்கு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். 2022-23 ஆண்டு 420 கோடியை ஒதுக்கி 1000 பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். 1000 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2023-24 446 கோடி ஒதுக்கி 1000 பேருந்து வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். 1000 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2024-25 1535.89 கோடியை ஒதுக்கி 3000 பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். அதில் 1210 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. அதே போல் ஜெர்மன் வங்கியான KfW நிதி உதவியுடன் 552 தாழ்தள பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிடப்பட்டு அந்த 552 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. KfW மூலமாக 1614 சாதாரண டீசல் பேருந்துகள் வாங்குவதற்கு 7/10/2024 அன்று டெண்டர் விடப்பட்டு விரைவில் அந்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன. அதேபோல் KfW வங்கியின் மூலமாக 500 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு 11/10/2024 அன்று டெண்டர் விடப்பட்டு அந்த பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. உலக வங்கி நிதியுதவியுடன் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையிலே GCC மெத்தடிலே பேருந்துகள் வாங்குவதற்கு ஆணையிடப்பட்டு 26/2/2024 அன்று 625 பேருந்துகள் முதற்கட்டமாக வழங்கப்பட்டது. அதில் வருகின்ற ஜூலை மாதம் அந்த பேருந்துகள் சென்னையிலே அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அடுத்ததாக 11/2/2025 அன்று 600 பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கின்றன. இதல்லாமல் இந்த ஆண்டு 2025-26க்கு 3000 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அவையும் டெண்டர் நிலையில் இருக்கிறது. விரைவில் முடிவுற்று அந்த பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இப்படி மொத்தம் 3778 பேருந்துகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. மீதி 8129 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இதல்லாமல் அடித்தட்டம் சரியாக இருக்கின்ற நல்ல நிலையில் இயங்கக்கூடிய பேருந்துகளை அதனுடைய கூடுகை மறுசீரமைப்பித்து கட்டுவதற்கு 1000 கோடி ரூபாயை 130 கோடி ரூபாயை 2022-23 ஆண்டிலே முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதில் 1000 பேருந்துகள் கூடு கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2023-24 500 பேருந்துகளை கூடு கட்டுவதற்கு மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு அவையும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இந்த ஆண்டு
2025-26 754 புதிய பேருந்துகள் கூடு கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் காற்று மாசுபடுவதை தடுப்பதற்கு சிஎன்ஜி என்கின்ற அந்த இயற்கை வாயு அடிப்படையில் புதிய பேருந்துகளை இயக்குவதற்கும் முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 746 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதேபோல ஏற்கனவே இயங்குகின்ற பேருந்துகளில் 1000 பேருந்துகளை சிஎன்ஜியாக மாற்றி இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பேருந்துகளை எல்லாம் வாங்குகின்ற நேரத்தில் புதிய பணியாளர்களை பணிக்கு எடுக்க வேண்டும் என்று அந்த நடவடிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள்.